போயிட்டாங்க. ஏண்டப்பா அடி பலமா விழுந்துச்சா? இல்லண்ணே, எனக்கு பலமா விழுந்துச்சுடா. ஐயோ சாரிண்ணே, நீங்க திடீர்னு அதிர்ச்சி கொடுக்குறீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன். பொண்டாட்டிகள் நடக்க வழி தெரியாம ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிறோமே. ஏண்டா நமக்கு வெக்கமா இல்ல? இல்லையே, சின்ன வயசுல அப்பா அம்மா போயிட்டதுனால இந்த வீட்டுல தட்டி கேட்க ஆள் இல்லைண்ணே. கரெக்டா? மாமியார் ஊத்தி இருந்து 4 குட்டு குட்டி இருந்தா இப்படி எல்லாம் நடக்குமா? சாரதி, ராஜா, உரிமையோட எங்க பேரை சொல்லி கூப்பிடுறீங்க. நீங்க யாரு? முதல்ல சாரதி யாரு, ராஜா யாரு அத சொல்லுங்க. நான் சாரதி. நான் ராஜா. நீங்க யாரு? டெல்லியில மயில்சாமின்னு ஒருத்தர் இருந்தாரு, தெரியுமா? டெல்லி மயில்சாமிங்கிறது எங்க சித்தப்பா. அது நான் தான். அவர் யாருன்னா தெரியல. சித்தப்பா ரிட்டையர்ட் ஆயிட்டேன். மெட்ராஸ்ல உங்க கூடவே இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். சித்தப்பாங்கிறீங்க, சித்தி வரல? போன தை அமாவாசை அன்னைக்கு சித்தி அஸ்திய கங்கையில கரைச்சிட்டேன். சித்தி செத்துட்டாங்களா? செத்தாத்தாண்டா அஸ்திய கரைக்க முடியும். நானும் உங்க சித்தியும் கங்கை ஆத்துல 4 முழுக்கு போட்டுட்டு 5வது முழுக்கு போட்டு எந்திரிக்கும் போது உங்க சித்திய காணோம். கங்கை ஆத்தோட போயிட்டா. 4வது முழுக்கோட நிறுத்திட கூடாதா? அது இப்பதானே தெரியுது. அப்புறம் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தேன், பாடி கிடைக்கவே இல்லையே. அப்புறம் எப்படி அஸ்தி கிடைச்சீங்க? பாடியாரா முக்கியம். ஓ சித்தியோட எக்ஸ்ரே இருந்துச்சு, அதை எரிச்சு அந்த சாம்பலை கரைச்சிட்டு. ஓஹோ, பொண்டாட்டி தொலைக்க இப்படி ஒரு வழி இருக்கா? முதல்ல என் பொண்டாட்டி எக்ஸ்ரே எடுத்து வச்சுக்கணும். அண்ணா, அவர் தான் ஏதோ ரீல் விடுற மாதிரி இருக்கு. என்னது? நான் ரீல் விடுறேனா? என்ன விளையாடுறீங்களா? 25 வருஷம் கழிச்சு நான் வந்திருக்கேன். நான் சொல்றது உங்களுக்கு கதையா இருக்கா? இப்படி எல்லாம் நீங்க கேட்பீங்கன்னு தெரிஞ்சுதான் டெல்லியில இருந்து வரும்போது பழைய குடும்ப குரூப் போட்டோவை எடுத்துட்டு வந்திருக்கேன். பாக்குறீங்க? இந்த போட்டோவில் இங்க நிக்கிறது உங்க அப்பா, இது உங்க அம்மா, இது நான். இந்த சின்ன பையன் ஆஃப் டிரைவர்ல பட்டன் போடாம இருக்கானே, அதான் நீ. இந்த பட்டனை போட்டு விட்டுருங்களேன். இது போட்டோடா. சரி, இவனாவது பட்டன் இல்லாம இருக்கான். இங்க ஒரு கேனைய பேண்டே இல்லாம இருக்காரு. இந்த பையன் யாரு? நீதான். இது பரவாயில்லையே, நான் சின்ன வயசுல வேஸ்டியே கட்டுறது இல்ல. அந்த போட்டோ எங்க? உள்ள இருக்கு. நீங்க சித்தப்பா சித்தப்பா சித்தப்பா. 25 வருஷம் கழிச்சு எங்களை ஞாபகம் வச்சுட்டு இங்க வந்திருக்கீங்களே. இங்கே தங்கலாம். டெல்லி கடன் கொடுத்துட்டீங்களா? இனிமே பாருங்க. யாரு இவரு? எங்க டெல்லி சித்தப்பா, எங்க அம்மாவோட தங்கச்சி புருஷன். அது சரி, நீ யாருமா? என் பொண்டாட்டி சரசு. ஓ, இங்க எதுக்கு வந்திருக்காரு? என்ன இப்படி கேக்குற? இனிமே இவர் நம்ம கூட தான் தங்க போறாரு. என்னது? இங்க தங்குறதாவது? அதுதான் நடக்காது. வேணா வந்ததுக்கு ஒரு கப் காபி சாப்பிட்டு போட்டோம். இது யாரு? ஒரு கப் காபி சாப்பிட்டு போங்கன்றதுக்கு? மாமா, நீங்க இங்க தங்கி ஒரு வேளை சாப்பிட்டுட்டு தான் போகணும். இது பெரிய தாராள பிரபு. படவங்களுக்கு எல்லாம் வடிச்சு கொட்டுறான். மாமா, நான் சொல்றேன், நீங்க ஒரு நாள் முழுக்க இருந்து சாப்பிட்டு தான் போறீங்க. ஒரு நாள் என்ன, ஒரு வாரம் அவர் இங்க தான் தங்குவாரு. 3 மாசம் ஏன் தங்குவாரு? 2 மாசம் தங்குவாரு. 3 மாசம் சொல்றேன். 6 மாசம், 1 வருஷம், 1.5 வருஷம். ஏண்டா, உங்க பொண்டாட்டிங்க எல்லாம் பொம்பளைங்களானா அப்படின்னு நினைச்சுதான் ஆரம்பத்துல கல்யாணம் பண்ணிட்டோம். ஏன் இப்ப சேஞ்ச் ஆயிட்டாங்க? எப்படி? என் தம்பிக்கு கல்யாணமாயி 6 மாசம் ஆகுது. 6 மாசமா எங்க வீட்டுல தினம் இதே மாதிரி சண்டை தான். எங்களால தாங்க முடியல. ஆமா சித்தப்பா, நாங்க 2 பேரும் ஒத்துமையா இருக்கணும்னு நினைச்சாலும் இவனுங்க எங்களை பிரிச்சு தனி கொடுத்த நடத்தணும்னு நினைக்கிறாங்க. நீங்க நினைச்சா பிரிச்சிட வேண்டியதானே? அது எப்படி? என்ன என் தம்பி எந்த சக்தியாலையும் பிரிக்க முடியாது, நாங்க உறுதியா இருக்கிறோம். அந்த சக்தி தான் இந்த சிவங்களை பிரிச்சிருச்சு. அதுக்குதான் 4 பேர் டெல்லியில இருந்து வந்திருக்கீங்களே. ஒரு நல்ல வழி பண்ணுங்க. கவலையே படாதீங்க, 4 கழகம் நன்மையில் போய் முடியும். கற்பகம், கற்பகம். என்ன பாட்டி? ஒண்ணு இல்ல, எனக்கு உடம்புக்கு முடியல. நாளைக்கு மாடிக்கு 2 வீட்டுல போய் சாப்பாடு எடுத்துட்டு போறியா? கண்டிப்பா. என்ன விலாசம்? மேல தெருவுல 33ஆம் நம்பர் வீடு. சாரதி, ராசான்னு அண்ணன் தம்பிங்க 2 பேரு. இந்தா சாப்பாடு எடுக்க வேண்டிய விலாசம், கொண்டு போய் கொடுக்க வேண்டிய விலாசம் எல்லாம் அதுல இருக்கு. சரி பாரு, நான் எடுத்து கொண்டு போய் கொடுக்குறேன். நீ கவலைப்படாத, உடம்பு போய் பாத்துக்கப்பா. ஐயா, ஐயா. யாரும்மா நீ? சாப்பாடு கேரியர் எடுத்துட்டு போக வந்திருக்கேன். என்னம்மா அது? கேரியர் எடுத்துட்டு போக பாட்டி வருவாங்கன்னு சொன்னாங்க. இளமையா நீ வந்திருக்க? தலையில ஏதாவது மை அடிச்சிருக்கியா? பாட்டிக்கு உடம்பு சரியில்லாத நான் வந்திருக்கேன். ஏமா, அந்த பசங்களை உனக்கு அடையாளம் தெரியுமா? அது என்னையா தெரியாதுங்கிற? இந்த சீட்ல பேர் இருக்கு. சாரதி, ராஜான்னு கூவுனா 2 பேரும் வந்து எடுத்துட்டு போவாங்க. சேவல் தான் கூவும், நீயும் கூவுறேங்கிறியா? சரி, இந்த இருக்கு கேரியரே எடுத்துட்டு
பொம்மை நாட்டிங்களே கிடையாதா? ஏம்மா அப்படி கேக்குற? சோறு கொண்டு போற பாத்திரமாச்ச சுத்தமா விலைக்கு வைக்க வேண்டாம். சுத்தமா விலைக்கு வைன்னு சொன்னா கேட்டா தானே. என்னம்மா சிரிக்கிற? நீ சொல்றது ரொம்ப தமாஷாக்கிது. சொன்னா கேட்டா தானே இழுக்கிறியே. உப்பு கல்ல வச்சு கன்னத்துல 2 நெரடி விட்டா ஏன் கேட்க மாட்டாளுங்க? மாமியார் இல்லாத வீடா? அதான் அலங்கோலமாக்கிது. 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 உன் பேர் என்னம்மா? மயிலாப்பூர் கற்பகம்பான்னு சொல்லுவாங்கப்பா. ஆஹா, மயிலாப்பூர் கற்பகாம்பாள். முதல்ல கேரியில கிழவி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ஏன் கிட்டியா? சொல்லு. இந்த வீட்டு நிலைமைய உங்ககிட்ட விளக்குறேன். இப்ப இந்த வீட்டு நிலைமை உனக்கு புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன் கற்பகம், இந்த உப்புக்கல்ல வச்சு நிரடலாங்கிற? செஞ்சு பாரியா, அப்ப பழம் எப்படி கிடைக்கும் உனக்கே தெரியும். ஏயா உப்பு கிடைக்காதுன்னு? உப்பு கல்ல கிடைக்கும், ஆனா அந்த உப்பு கல்ல வச்சு எப்படி நிரடணுங்கிற தைரியம் எனக்கு இல்ல. அது சரி. ஆமா, உன் விலாசம் என்ன சொல்லு? மயிலாப்பூர் நாச்சியார் குப்பா. இத எடுத்துட்டு போட்டா? நீ எடுத்துட்டு போவனா? இன்னைக்கு நான் எடுத்துட்டு போறேன். ஏயா? இந்த வீட்டு சோதா பசங்க இன்னைக்கு உன்னை பார்க்க கூடாதுங்கிறேன். மயிலாப்பூர் கற்பகம். யாரு? மயிலாப்பூர் கற்பகம். உள்ள வரலாமா? அட வாங்க சாமி. கொஞ்சம் மரியாதை. என்ன விஷயம் சாமி? அதாவது நீ எனக்கு ஒரு பெரிய உதவி பண்ணணும். உதவியா? நான் உங்களுக்கு என்ன சாமி உதவி செய்ய முடியும்? அந்த வீட்டு நிலைமைய உனக்கு அப்பவே சொல்லிட்டேன். நீ மாமியார வந்து அந்த 2 பொண்ணுங்களையும் திருத்தணும். மாமியாரா? அந்த பையன்களுக்கு அம்மா அப்பா இல்லைன்னா அந்த பொண்ணுங்களுக்கு தெரியாதா? என்ன எப்படி சாமி மாமியாரா ஏத்துக்குவாங்க? மாமியாரா வேணா, சின்ன மாமியாரா வா. இன்னா சாமி மாமியார்னு சொல்லிட்டு கிரேட குறைச்சிட்டா? மாமியாரா இருந்தா என்ன, சின்ன மாமியாரா இருந்தா என்ன? தேள்ல பெரிய தேளு சின்ன தேள்னா இருக்கு. எந்த தேளு கொட்டினாலும் வலிக்கும். நீங்க வர்ற கொட்டுற வலிக்குது, அவங்க திருந்துறாங்க. இன்னா சாமி என்ன எப்படி சின்ன மாமியாரா ஏத்துக்குவாங்க? அவங்கள நான் ஏத்துக்க வைக்கிறேன். அவங்களுக்கு நான் சின்ன மாமனார், நீ அவங்களுக்கு சின்ன மாமியார். எனக்கு நீ என்ன வேணும்? என்னது? என்ன ஏசுநாதர் ஆகிட்ட? வெளியே போயா. முதலடி வெளியே போ. வெளியே போறதுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்றேன். போயிட்டு வரேன் சொல்ல போறியா? அந்த குடும்பத்துல பெரிய பொம்பளைங்களே இல்ல. அந்த 2 பொண்ணுங்களும் திமிரு பிடிச்சு அலையறாங்க. அதுக்கு நான் என்னையா பண்ண முடியும்? அந்த குடும்பம் சீரழிஞ்சு போகாம நல்லா இருக்கணும்னா நீ அங்க வந்து மாமியாரா நடிக்கணும், அவங்கள திருத்தணும். அது உன்னாலதான் முடியும். வேற எந்த தப்பான எண்ணத்திலையும் வரல தாயே. நான் வச்சுமா? ஏரியா சரி, அது எப்படியா முடியும்? என் சம்சாரம் ஆத்தோட போன விஷயம் அவங்களுக்கு தெரியும். நீ என்ன பண்ற? நீ அங்க வர்ற. உன்னை பார்த்த உடனே ஐயோ ஆத்தோட போன என் சம்சாரம் வந்துட்டான்னு பெரிய ரீல் விடுறேன். ஆத்தோட போயிட்டு இருந்த என்ன மீன்காரங்க வலை போட்டு பிடிச்சிட்டாங்க. அப்படியேதான். அப்புறம் அந்த மீன்காரங்க அவங்க குலதெய்வத்துக்கு என்ன நரபலியா கொடுக்கும் போது நான் எப்படி தப்பிச்சுட்டு ஓடி வந்துட்டேன். அச்சா. அப்புறம் நீ எங்க இருக்கேன்னு அங்க இங்க தேடிட்டு இருக்கும் போது ஒரு கிளி ஜோசியக்காரர் நீ இங்க இருக்கதா சொன்னாங்க. நான் அப்படியே வந்து உன்னை கண்டுபிடிச்சிட்டேன். நீ சினிமாவுக்கே கதை வசனம் எழுதலாம். சரியா? இப்ப நான் என்ன பண்ணும்? நீ இந்த வீட்டுக்கு வந்து பாம்பு மாதிரி புசு புசுன்னு சீரணும், புள்ள பூச்சி மாதிரி கொடைஞ்சு எடுக்கணும், தவளை மாதிரி 24 மணி நேரம் கத்தணும். அது எனக்கு பழக்கப்பட்ட வேலை. நான் ஒண்ணு. என்ன? எனக்கு ரொம்ப வேண்டிப்பட்டவர் ஒருத்தர் இருக்காரு. அவர் சரின்னு சொன்னாதான் நான் வருவேன்பா. என்ன வளர கைது? இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது. 4 பேர் 4 விதமா பேசுவாங்க. வேணாம். சரியா? உனக்கு பிடிக்கலன்னா நான் போல. அந்த ஐயா கிட்ட நான் சொல்லிடுறேன். தம்பி, கற்பகத்தை பத்தி உனக்கு தெரியாதா? அது எப்பாவது தப்பான காரியத்துல ஈடுபடுமா? அது எனக்கு தெரியும் பாட்டி. இருந்தாலும் இல்ல தம்பி, அவளை பத்தி எனக்கு தெரியும். நான் சாப்பாடு இருக்கிற வீடுதான். 2 பேரும் 2 ராட்சசிங்க. அந்த பிள்ளைகளோ சாது ராமர் லட்சுமண மாதிரி. இதுக கிட்ட மாட்டிக்கின்னு அதுக படுற அவஸ்தைக்கு இதே. ஆமையா, அந்த குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கணும்னு தான் எனக்கு ஆசை. அதுக்கு நான் என்ன பண்றது? உன்னை கோயில வச்சு தாலி கட்டலாம் இருக்கல? ஐயோ, அப்படியெல்லாம் சொல்லாதே, எனக்கு வெக்கமாக்கிது. நான் சீரியஸா பேசி நிக்கிறேன், நீ விளையாடுறியா? இருக்கட்டும் தம்பி, கிணத்தண்ணிய ஆத்து வெள்ளமா கொண்டு போடும். ஒரு நல்ல காரியத்தை செஞ்சு முடிச்சுங்க திருப்தியோட கண்ணோரத்தை முடிச்சுக்கங்களேன்.
அப்ப நான் உன்னை பாக்கணுமா? பொசுக்கு எப்ப வேணாலும் வந்து பாத்துட்டு போலாம். ஆனா நான் டெல்லிக்காரருக்கு பொண்டாட்டி ஆக்ட் குடுக்கறதுனால நம்ம 2 பேரும் உறவு யாருக்கும் தெரியக்கூடாதான். சரி, பர்மிஷன் கொடுத்துட்டேன். பின்னி நீ பின்னிடுவேன்னு எனக்கு தெரியும். நாளைக்கே அந்த வீட்டுக்கு வர்றேன். இந்தா இதுல 10,000 ரூபாய் இருக்கு. பட்டு புடவைலாம் வாங்கிக்க, கொஞ்சம் கில்ட் நகை வாங்கிக்க, மேக்கப் எல்லாம் போட்டுக்க. சினிமால மாமியார் விஷயத்துல கண்ணாடி எல்லாம் போட்டுட்டு வருவாங்களே அதானே? அதேதான். ஆனா கொஞ்சம் டீசென்ட்டா வாமா. வேலைத்துக்க. ஆனா ஒண்ணு என்ன? ஏதோ பொம்பளைக்கு பொம்பளை உதவி செய்ய உன் பொஞ்சாத்தியா உன் வீட்டுக்கு வர, அது நெசன்னு நினைச்சு உன் பள்ள இழிச்ச முதுகெலும்ப முறிச்சிடுவேன். பக்கத்திலே வர மாட்டேன். யோ ஒரு சந்தேகயா, அங்க வந்தா உனக்கு இன்னான கூப்பிடுறது? உனக்கு கல்யாணமான உன் புருஷனை எப்படி கூப்பிடுவ? யோன்னு கூப்பிடுவேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுன்னா யோ சோமாரி அப்படின்னு கூப்பிடுவேன். அந்த வீட்டுக்கு நீ வந்த உடனே உனக்கு சந்தோஷமே வர வேண்டாம், அத்தான கூப்பிடுவேன். சரியா? இந்த பாரியா, அந்த வீட்டுக்கு வந்து கொஞ்சம் முரட்டுத்தனமா நடந்துக்குவேன். அந்த பொம்பளைங்களை விறகு கட்டையால அடிப்பேன். ரத்தம் வரும், ஆனா உயிர் போகாது. அவங்கள தானே அடிக்கிற, எனக்கு என்ன? தூள் பறத்து. என்ன கர்மமோ, ஐயோ என்ன கர்மமோ, செஞ்ச பாவண்டோய் என்னைக்கோ செஞ்ச பாவண்டோய். இது அடிக்கிற மாதிரி அதுங்களை அடிக்க முடியலையே. டேய், உங்களுக்கு எதுக்குடா பொண்டாட்டி? இதுக்குதான். என்னைக்கோ ஒரு நாள் ஒரு ஆசையில கட்டிக்கிட்டோம், இப்ப அவஸ்தைப்படுறோம். இப்ப தாண்டா என் பொண்டாட்டியை நினைக்க தோணுது. என் பொண்டாட்டி கற்பத்தை நான் செல்லமா எப்படி தெரியுமா கூப்பிடுவேன்? எப்படி சித்தப்பா? கப்பு கப்புன்னு கூப்பிடுவேன். அவ என்ன எப்படி தெரியுமா கூப்பிடுவா? டம்ளர் டம்ளர்னு கூப்பிடுவாளா? சொம்பு சொம்புன்னு கூப்பிடுவா. உறவாங்க வேணி. இப்ப மட்டும் என் பொண்டாட்டி கற்பகம் உயிரோடு இருந்திருந்தா உங்க பொண்டாட்டிகளை திருத்தி ஒரு வழிக்கு கொண்டு வந்திருப்பா. சித்தி அவ்வளவு கண்டிப்பானவங்களா? பின்ன நான் சின்ன வயசுல செஞ்ச தப்ப அவ எப்படி தெரியுமா திருத்துவா? உப்புக்கல் இல்ல உப்புக்கல், அதை எடுத்து கன்னத்துல வச்சு 2 நரடுவா. கண்ணத்தை தொட்டு பாப்பேன், சுட்டு சுட்டா ரத்த வரும். அதுக்கப்புறம் நான் ஏன் தப்பு பண்றேன்? அப்பேற்பட்ட கற்பகம் போயிட்டாளே. ஆண்டாண்டு தோறு அழுது புரண்டாலும் மாண்டார் வருவரோ இம்மாநிலத்தில். இனிமே அவ மாநிலத்திலேயும் வரமாட்டா, மாவட்டத்திலேயும் வரமாட்டா. ஏய், எனக்கு இல்லாத கவலை உனக்கு என்ன? சும்மா ஐயா.